வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களை முறையே 120 லிட்டர், 180 லிட்டர் என இரு கலங்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலனில் அந்த 2 எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்பினார். கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்ன? இப்போ இந்த இடத்துல அதிகபட்ச கொள்ளளவு அப்படின்னு கேட்டாலும், கிரேட்டஸ்ட் கெப்பாசிட்டி அப்படின்னு கேட்டாலும் நம்ம இந்த இடத்துல என்னென்னா HCF தான் கண்டுபிடிக்கணும். பெருசாக கேட்டிருக்காங்களே நம்ம பயப்படக்கூடாது. இப்போ இந்த 2 வேல்யூ கொடுத்துருக்காங்களா, 120, 180, இது ரெண்டுக்கும் தான் HCF கண்டுபிடிக்கிறோம். ஈஸி தான். HCF கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 60 வருது. இந்த 60 தான் என்ன அப்படின்னா நமக்கு அதிகபட்ச கொள்ளளவு. ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை எத்தனை? How many great circles can a hemisphere have? இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு ஹெமிஸ்பியரில் எத்தனை சர்க்கிள் இருக்குன்னு தான் கேட்குறாங்க. ஒரு ஹெமிஸ்பியர் நமக்கு எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். இதில் எத்தனை சர்க்கிள் இருக்குன்னு, இந்த கீழே இருக்க ஒரே ஒரு சர்க்கிள். அப்போ ஹெமிஸ்பியரில் ஒரு சர்க்கிள் தான் இருக்கும். இதே மாதிரி நம்ம கோன் இருக்குல்ல, கூம்பு, இந்த கூம்புலேயும் கீழே இருக்க அந்த ஒரு சர்க்கிள், இதுலேயும் ஒரே ஒரு சர்க்கிள் தான். அதே மாதிரி சிலிண்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிலிண்டரில் மேலே இருக்குது கீழே. அப்போ சிலிண்டரில் 2 சர்க்கிள் இருக்கும். சரியா? இதே ஸ்பியர், அதாவது கோளம். இந்த கோலத்தில் பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஒரு சர்க்கிள், இப்படி ஒரு சர்க்கிள், இப்படி ஒரு சர்க்கிள் அப்படின்னு நம்ம கோலத்தில் எத்தனை சர்க்கிள் வேணால் வரையலாம். அப்போ இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கவுண்ட் கிடையாது, இன்ஃபினிட். அதனால் கோலத்தில் எத்தனை சர்க்கிள் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா அது அன்கவுண்டபிள். இது போக கியூபாய்டு இருக்குது பார்த்தீங்களா, கியூபாய்டில் சர்க்கிளே இருக்காது. மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் √5. இப்போ இந்த மாதிரி ரூட்டுக்குள்ளே ஒரு ரூட்குள்ளே இன்னொரு ரூட்குள்ளே இந்த மாதிரி ஒரே நம்பர் ரிப்பீட் ஆச்சு. இந்த இடத்துல ப்ளஸ்ஸோ மைனஸோ எதுவும் இல்லாமல் மல்டிப்ளிகேஷனில் ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அந்த நம்பர் தான் நமக்கு ஆன்சர். இப்போ இந்த இடத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 தான் நமக்கு ரிப்பீட் ஆகுது. ஸோ அதனால் 5 தான் ஆன்சர். இதே நம்ம ஆன்சரில் பார்த்தோம், ஆப்ஷனில் எல்லாமே 5 பவரில் இருக்குது. பார்த்தோம். இப்போ 5 பவர் 3 அப்படின்னா நமக்கு தெரியும் இது வேல்யூ எங்கேயே போகும், அப்போ அது கிடையாது. இதே மாதிரி 5 ஸ்கொயர்னாலும் நமக்கு தெரியும். இதே 5 பவர் 0 இருக்குது, 5 பவர் 1 இருக்குது. இதே இப்போ 5 பவர் 0, அதாவது எனிதிங் பவர் 0 = 1. அப்போ நமக்கு 5 பவர் 0 அப்படின்னா அந்த இடத்துல 1ன்னு ஆன்சர் வந்துடும். அப்போ இதுவும் கிடையாது. இதே 5 பவர் 1, எனிதிங் பவர் 1 அப்படின்னா அந்த கீழே என்ன இருக்கோ, பேஸ் என்ன இருக்கோ நமக்கு அதுதான் ஆன்சர். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? 5 பவர் 1 தான் நமக்கு ஆன்சராக வரும். ஓகேயா? கையல் 5 டஜன் முட்டைகளை வாங்கினார். அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்டுவிட்ட முட்டைகளின் சதவீதத்தை காண்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கெட்டு போன முட்டையோட சதவீதத்தை கேட்குறாங்க. இப்போது ஒரு டஜன் அப்படின்னா 12. அப்போது கொஸ்டின் என்ன கொடுத்துட்டாங்கன்னா 5 டஜன் முட்டை வாங்கியிருக்காங்க. அப்போது 5 × 12னா 60 முட்டை டோட்டல் முட்டை. நல்ல முட்டை அவங்களே கொடுத்துட்டாங்க 45ன்னு. அப்போ 60ல் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 15 இருக்குது. அதுதான் கெட்டு போன முட்டை. இப்போ நம்ம பாக்ஸ் மெத்தடில் போடலாம். பர்சன்டேஜ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கணும், அதுக்குரிய வேல்யூ அதுக்கு நேராக போட்டுக்கணும். இப்போ 100%னால் 60 முட்டை, ஏன்னா டோட்டல் அதுதான் 100%. அப்போ 60 முட்டை. கெட்டு போன முட்டையோட பர்சன்டேஜ் தான் அவங்க கேட்டிருக்காங்க. இதை தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ 15 முட்டை அதுக்கு நேராக போட்டு, இதுதான் இப்போ நம்ம கேட்டிருக்காங்க. 15 முட்டையோட பர்சன்ட் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா, பாக்ஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் சுற்றி பாக்ஸ் இப்படி நம்ம அடிச்சுக்கலாம்.
குறுக்க பெருக்க மட்டும் செய்யணும். ஓகேவா? இப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு 0, இங்கே I2 10, இங்கே முய்2 6, 3ஆல் அடித்தோன்னா 1 3 3, I3 15. இப்போ 5 × 5 25%. இதான் ஆன்சர். ஒருவர் ரூபாய் 12,000ஐ 5% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார்? இப்போ இந்த கொஷினில் பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தவர் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் வந்து 12,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. 2 இயர்ஸ்க்கு 5% இன்ட்ரெஸ்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணார் அப்படின்னா அவருக்கு எவ்வளோ அமௌண்ட் மெச்சூர் ஆகும் இதான் கேட்குறாங்க. அப்போ அந்த மெச்சூர்டு அமௌண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. இப்போ டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு என்னென்ன கொடுத்துட்டாங்க? பிரின்சிபல் 12,000 கொடுத்துட்டாங்க. இயர் வந்து 2 இயர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஆர் வந்துட்டு 5% கொடுத்துட்டு டோட்டல் அமௌண்ட் தான் கேட்குறாங்க. நமக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு பிரின்சிபல் எழுதிப்போம். இன்ட்டு இந்த இடம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 100 ப்ளஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களோ ஆர் டிவைடட் பை 100 இதுதான். இப்போ இந்த இடத்துல வந்து ஆர் வந்து 5%ன்னு கொடுத்தனால 105/100ன்னு போட்டிருக்கோம். இதே இந்த இடத்துல இயர் பார்த்தோம் அப்படின்னா 2 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்களா, அதனால் நம்ம 2 டைம்ஸ் எழுதியிருக்கோம். இதே இயர் 3 இயர்ஸ்னு கொடுத்தாங்கன்னா 3 டைம்ஸ் எழுதிப்போம். ஓகேயா? இப்போ வந்துட்டு இதை சால்வ் பண்ணணும், அவ்வளோதான். இந்த 2 0க்கு 2 0 அடிச்சிருவோம். இந்த ஒரு 0க்கு ஒரு 0, இந்த 10ஐயும் 105 அடித்தோன்னா இங்கே ஒரு 21, இங்கே ஒரு 2, இதை அடித்தோம் அப்படின்னா வந்து 6. இப்போ பார்த்தோன்னா கடைசியாக ஒரு 105, ஒரு 21, ஒரு 6 இருக்குது. இதை நம்ம ஃபைனலாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 13,230 வந்துட்டு டோட்டல் அமௌண்ட் கிடைக்கிது. இதான் வந்து நம்ம கடைசியாக மெச்சூர்ட் ஆகிற அமௌண்ட்டு. இதே வந்து டோட்டல் அமௌண்ட் கேட்காம இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா, நமக்கு டோட்டல் அமௌண்ட் ஒன்று கிடைக்குதா, அதிலிருந்து நம்ம பிரின்சிபலை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். அவ்வளோதான். சண்டேஸ் ஈக்குவல் டு 2, டியூஸ்டேஸ் ஈக்குவல் டு 3, தேர்ஸ்டேஸ் ஈக்குவல் டு 2 எனில் மண்டேவின் மதிப்பென்ன? இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டேக்கு ஒவ்வொரு வேல்யூ கொடுத்துட்டு மண்டேயோட வேல்யூ என்ன அப்படின்னு தான் நமக்கு கேட்டிருக்காங்க. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா வவல்ஸ் தான். இப்போ பார்த்தோன்னா வவல்ஸ் என்ன இருக்குது? AEIOUன்னு 5 வவல்ஸ் இருக்கா? இப்போ நீங்கள் சண்டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு சண்டேயில் வந்து UA அப்படின்னு சொல்லிட்டு 2 வவல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் சண்டேக்கு வேல்யூ 2ன்னு போட்டுட்டாங்க. இதே டியூஸ்டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா UE அதுக்கப்புறம் A 3 வவல்ஸ் இருக்கா? அப்போ டியூஸ்டேவோட வேல்யூ வந்துட்டு 3ன்னு எடுத்துக்கிட்டாங்க. இதே தேர்ஸ்டே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு UA அப்படின்னு சொல்லிட்டு 2 வவல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் தேர்ஸ்டேக்கு 2ன்னு எடுத்துக்கிட்டாங்க. இதே இப்போ வந்து மண்டே தான் நமக்கு கேட்டிருக்காங்களா, மண்டேயை பொறுத்த வரைக்கும் OA அப்படின்னு நமக்கு 2 வவல்ஸ் இருக்குது. அதனால் இப்போ நமக்கு ஆன்சர் என்ன? 2 தான் வந்துட்டு ஆன்சர். இரு எண்களின் மீ பூவா 11 மற்றும் அவற்றின் மீ சீமா 693. ஓர் எண் 77 எனில் மற்றொரு எண் என்ன? இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் 2 நம்பரோட HCF வந்து 11 அப்படின்னும், அதே எல்சிஎம் வந்து 693 அப்படின்னும், ஒரு நம்பர் வந்து 77 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ வந்து நமக்கு HCF LCM பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா x × y = HCF × LCM. அதாவது 2 நம்பரை அதான் HCF LCM கண்டுபிடிக்கிறோம்ல, அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுற வேல்யூவும் HCF LCM மல்டிப்ளை பண்ணுற வேல்யூவும் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதில் தான் நம்ம அப்ளை பண்ணி இன்னொரு நம்பர் என்னங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நமக்கு தெரியும் எக்ஸோட வேல்யூ என்ன 77, ஒய்யோட வேல்யூ நமக்கு தெரியாது, ஒய்னே போட்டுக்கிறோம். இதே HCFோட வேல்யூ என்ன 11.
எல்சிஎம்மோட வேல்யூ என்ன 693, அதை போட்டுரும். இதை டைரெக்டாக வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். 111 இங்கே 7 11s 77. இப்போ 7 டேபிளில் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 99. அப்போ வந்து ஒய்யோட வேல்யூ என்ன 99. 7 மற்றும் 13 ஆகிய எண்களின் மீபோவா மற்றும் மீச்சீமாவின் விகிதத்தை காண்க. இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் 7 13 அப்படின்ற 2 நம்பரை கொடுத்துட்டு அதோட HCF LCM இதோட ரேஷியோ தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா 2 நம்பரோட HCF என்ன LCM என்ன அது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ வந்து 7 30 இந்த 2 நம்பருமே என்ன அப்படின்னா வந்து ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர்னால் என்ன அப்படின்னா ஒன்னாலேயும் தன்னாலேயும் மட்டும்தான் ஆகும். தன்னாலே ஆகிறது தான் வந்து ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம். சரியா? இப்போ 7 எடுத்துக்கிட்டாலும் சரி 13 இது ரெண்டுமே ப்ரைம் நம்பர். இது 7 வந்து 1லேயும் 7லேயும் மட்டும்தான் வரும். 13 பார்த்தோம் அப்படின்னா 1லேயும் 13லேயும் மட்டும்தான் வரும். நம்ம HCF LCM பொறுத்த வரைக்கும் 2 ப்ரைம் நம்பரோட HCF என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு வேல்யூ 1 தான் வரும். இதே வந்துட்டு 2 ப்ரைம் நம்பரோட LCM என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் அதோட LCM. அப்போ இந்த இடத்துல HCF என்ன வேல்யூ 1, LCM என்ன 91. இதோட ரேஷியோ தான் கேட்குறாங்க. அப்போ HCFோட வேல்யூ என்னென்னா 1, LCMோட வேல்யூ 91. அப்போ இதுக்கு மேலே இதை நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ 1:91 தான் வந்துட்டு இதோட ஆன்சர். இப்போ 3x + 4y = 4x + 6y = 22:32 எனில் x/y என்பது. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு x/y அதோட வேல்யூ தான் கேட்குறாங்க. இப்போ நம்ம இஸ்ட்டு கொடுத்துருந்தா அப்படின்னா நம்ம எப்படி எழுதிப்போம் டிவைடில் எழுதிப்போம். இப்போ அந்த மாதிரி தான் எழுதிக்கிறோம். இப்போ வந்துட்டு 3x + 4y இஸ்ட்டுக்கு பதிலாக டிவைடில் எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு 22 அதை /32ன்னு எழுதிக்கிறோம். ஓகே, அடுத்து என்ன பண்ணுவோம், இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை பண்ணுவோம். 3x × 32 வந்து 96x, 4y × 32 128y. இதே 22 கூட பண்ணோம், ஈக்குவல் போட்டு இதை பண்ணுறோம். 22 × 4x வந்து 88x, 6y × 22 132y. இப்போ இதை என்ன பண்ணுவோன்னா எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், ஒய் எல்லாம் ஒரு பக்கம். இப்போ இது இந்த பக்கம் ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் வரும். அப்போ 96 - 88 என 8x வந்துடுது. இப்போ இது இந்த பக்கம் மைனஸில் போகுமா. 132ஓட 128 மைனஸ் பண்ணோன்னா 4y வந்துடும். இப்போ வந்து இந்த 4 இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2. கடைசியாக நமக்கு என்ன வரும் 2x = yன்னு வரும். இதுக்கு எப்படி எழுதுவோம் அப்படின்னா வந்துட்டு எக்ஸுக்கு முன்னாடி இருக்க வேல்யூவை ஒய்யோடதுனும் ஒய்க்கு முன்னாடி இருக்க வேல்யூவை எக்ஸோடனும் எடுத்துப்போம். அப்போ x/y = 1:2. இதுதான் நம்ம ஆன்சர். குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன? இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் குமரன் அப்படிங்கிறவர் ஒரு ரெயின்கோட் வாங்குறாரு. அதில் வந்து 20% டிஸ்கவுண்ட் போட்டனால 25 rupees அவரால் சேவ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ரெயின்கோட்டோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ 100% என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு 20% நமக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த 20% தான் வந்துட்டு இந்த 20% தான் அப்போ 25 rupees. அவர் சேவ் பண்ணது என்னது 25 rupees. 100% தான் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாக்ஸ் மெத்தடில் தான் செய்ய போகிறோம். பாக்ஸ் மெத்தடில் என்ன பண்ணுவோம், சுற்றி இருக்கிறத வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், ஆப்போசிட்டில் இருக்கிறத வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ வந்து இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 0க்கு 1 0 கேன்சல் ஆயிரும், ஒரு 2க்கும் இங்கே 5 வந்துடும். அப்போ 5 × 25 125. அப்போ அந்த ரெயின்கோட்டோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு 125 rupees.
இரு எண்களின் மீச்சீமா ஆனது மீபேகாவின் 6 மடங்காகும். மீபேகா 12 மற்றும் ஓர் எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க. இப்போ இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 2 நம்பருக்கு வந்துட்டு எல்சிஎம் எடுக்கிறாங்க. அந்த எல்சிஎம்மோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹச்சிசிஎஃபோட 6 டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹச்சிசிஎஃப் வந்து 12 அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு நம்பர் வந்து 36 அப்படின்னு கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் என்ன அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. ஓகேயா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஹச்சிசிஎஃப் வந்துட்டு 12ன்னு கொடுத்துட்டாங்க. ஹச்சிசிஎஃப் வந்துட்டு 12ன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நம்பர் வந்துட்டு 36ன்னு கொடுத்துட்டு எல்சிஎம் என்ன சொல்லிட்டாங்க, ஹச்சிசிஎஃபோட 6 டைம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேயா? நம்ம வந்து நார்மலாக வந்துட்டு ஹச்சிசிஎஃப் ஃபார்முலா இருக்கா, நம்ம 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதோட ஹச்சிசிஎஃப்பும் எல்சிஎம்மையும் மல்டிப்ளை பண்ணுற வேல்யூவும் ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய். இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும், இதில் தான் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ எல்சிஎம்மோட வேல்யூ நமக்கு தெரியாது, அது இப்போலாம் என்ன கொடுத்துட்டாங்க, 6 இன்ட்டு ஹச்சிசிஎஃப்னு கொடுத்துட்டாங்களா, அதை அப்ளை பண்ணிக்கிறோம். ஹச்சிசிஎஃபோட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க, 12ன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நம்பரோட வேல்யூ வந்துட்டு 36 அப்படின்னும் இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. இதெல்லாம் போட்டாச்சு. நமக்கு இந்த ஹச்சிசிஎஃப் வேல்யூவும் தெரியுமா, என்னது 12. அப்போ 6 இன்ட்டு 12 எவ்வளோ, 72. நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு 112, இங்கே என்ன வரும், 3 டைம்ஸ் வரும். இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 24 கிடச்சிருமா. அப்போ இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 24. 24 மீட்டர் நீளம், 18 மீட்டர் அகலம் மற்றும் 16 மீட்டர் உயரம் உள்ள ஒரு அறையினுள் வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பியின் நீளம் என்ன? இப்போ இந்த கொஷினில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என்ன சொல்கிறாங்க, ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமோட லென்த் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு லென்த்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 24ன்னு சொல்லிட்டாங்க. அதே வந்து பிரெத்து வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து 18 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்டு பார்த்தோம் அப்படின்னா 16 மீட்டர்னு சொல்லிட்டு இந்த அறையில் வைக்கக்கூடிய மிக நீளமான லாங்கஸ்ட்டு போல் அப்படின்னு தான் கேட்குறாங்க. நமக்கு வந்துட்டு 3Dயை பொறுத்த வரைக்கும் லாங்கஸ்ட்டு போல் அப்படின்னு கேட்டாலே அந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டயக்னல் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஓகேயா? டயக்னல் இப்போ வந்துட்டு டயக்னல் ஃபார்முலா என்ன, கியூபாய்டை பொறுத்த வரைக்கும் டயக்னல் ஃபார்முலா நமக்கு தெரியும், என்னது, √L² + H² + B². இதுதான் ஃபார்முலாவா. இப்போ எல்லோட வேல்யூ நமக்கு 24ன்னு கொடுத்துட்டாங்க, பியோட வேல்யூ 18ன்னு கொடுத்துட்டாங்க, ஹெச்சோட வேல்யூ 16 கொடுத்துட்டாங்க. இதை அப்ளை பண்ணிக்கிறோம். அப்ளை பண்ணி 24 ஸ்கொயர் பண்ணால் என்னது, 576. 18 ஸ்கொயர் பண்ணால் 324, 16 ஸ்கொயர் பண்ணால் 256. இது எல்லாத்தையும் வந்துட்டு இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணால் கடைசியில் நமக்கு √1156 வந்து நமக்கு கிடைக்கிது. இதை இப்போ ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு 34 மீட்டர். அப்போ அந்த ரூமில் வைக்கக்கூடிய லாங்கஸ்ட்டு போல் என்ன அப்படின்னா 34 மீட்டர். ஓகேயா? x/y = 2:1 எனில் x² - y² x² + y² என்பது. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு x/y 2:1 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இதை கேட்குறாங்க. இப்போ வந்துட்டு ஒரு x/y அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேல்யூ கொடுத்துட்டு வேறு ஏதோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி கேட்டாங்க அப்படின்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்களா, ஒய்க்கு பதிலாக ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்களா, அதையே வந்து நம்ம எக்ஸுக்கு வந்துட்டு 2னும் ஒய்க்கு 1ன்னு அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி x/y இப்படின்னு கொடுத்துட்டு அவங்க திரும்பி எக்ஸ் என்ன ஒய் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸுக்கு பதிலாக 2, ஒய்க்கு பதிலாக 1 அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. சரியா?
x/y கொடுத்துட்டு வேறு கேட்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு நம்ம டைரெக்டாக x = 2 y = 1 நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு டைரெக்டாக கேட்குறாங்களா, அதே தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்க, எக்ஸுக்கு பதிலாக 2 அப்படின்னும் ஒய்க்கு பதிலாக 1ன்னு கொடுக்குறாங்க. டைரெக்டாக போய் இதில் அப்ளை பண்ண போகிறேன், அவ்வளோதான். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 2. அப்போ வந்து இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன், ஒய்க்கு பதிலாக 1 ஸ்கொயர். அப்போ 2 ஸ்கொயர்னா 4 - 1 இந்த இடத்துல எழுதிக்கிறேன். அடுத்து இங்கே பார்த்தோன்னா அதே தான், எக்ஸுக்கு பதிலாக 2 ஸ்கொயர், ஒய்க்கு பதிலாக 1 ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். இங்கே இடையில ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ் போட்டுக்கிறேன். அப்போ இங்கே 4 + 1 வருது. அப்போ இங்கே 4 - 1 வந்து 3யும் 4 + 1 5. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா வந்துட்டு நமக்கு 3:5 கிடச்சிடுது. ஓகேயா. அசல் தொகை ரூபாய் 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் காண்க. இப்போ இந்த கொஷினில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, இயர் வந்து 3 இயர்ஸ்னு கொடுத்துட்டு சிஐக்கும் எஸ்ஐக்கும் குறைய டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க. இப்போ நமக்கு சிஐஎஸ்ஐ டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. இப்போ வந்துட்டு இந்த கொஷினில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க, பிரின்சிபல் வந்துட்டு 10,000ன்னு கொடுத்துட்டாங்களா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 50% கொடுத்துட்டு எண்ணு வந்துட்டு 3 இயர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து சிஐஎஸ்ஐ டிஃபரன்ஸ் கேட்டு எண்ணு வந்துட்டு 3ன்னு சொன்னாங்கன்னா நமக்கு ஃபார்முலா என்ன, இதுதான், PR² × 300 + R / 100³ டைரெக்டாக நம்ம வேல்யூவை அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பியோட வேல்யூ என்ன, 10,000 அப்ளை பண்ணிக்கிறோம். ஆர் வந்து பார்த்தோன்னா 15, ஸ்கொயர்னால 15 × 15, 300 + Rனா 300 + இந்த 15 இருக்கா, அப்போ 315 எழுதிக்கிறேன். அப்போ கீழே 100³ 100 × 100 × 100. நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை கேன்சல் பண்ணிக்கிறோம். 2 0க்கு 2 0, இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 5 டேபிள் அடிக்கிறேன். 3 5s are 15, இங்கே பார்த்தோன்னா 20. திரும்பி இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 3, இங்கே 4 வருமா. திரும்பி வந்துட்டு இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு பாயிண்டில் கிடைக்கும். கடைசியாக நமக்கு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 708.75. ஓகேயா. ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பர். இப்போ வந்துட்டு நமக்கு ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு கடைசியாக வந்துட்டு என்ன இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நமக்கு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ரீசனிங் கொஸ்டின். இது பார்த்தோன்னா வந்து என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு வந்துட்டு 1 இருக்கா, இந்த 1 கூட நம்ம 2 மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 2 வரும். இந்த நமக்கு ஆன்சர் 2 வருதா, இந்த 2 கூட திரும்பி அடுத்த நம்பர், இங்கே 2 பண்ணால அடுத்த நம்பர் 3 பண்ணிக்கிறேன். 3 பண்ணும்போது என்ன வருது, 6 வருதா. இந்த 6 தான் இங்கே இருக்கா. அடுத்து இந்த ஆன்சர் 6 கூட அடுத்த நம்பர் இங்கே 3 பண்ணுமா, இங்கே 4 பண்ணுறேன். 4 பண்ணும்போது 6 4s are 24. இது வந்துருச்சா நமக்கு. அடுத்து என்ன, இங்கே 24 வந்துச்சா, 24. இந்த இடத்துல 4 பண்ணனா அடுத்து இங்கே 5 பண்ணுறேன். 5 பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 24 5s are 120 கிடைக்குதா. அடுத்து கிடைச்சிருச்சா. அடுத்து இந்த ஆன்சர் வருது 120. இந்த 120 கூட இங்கே 5 பண்ணோமா, அடுத்து 6 பண்ணுறேன். 6 பண்ணும்போது 12 6 நமக்கு என்ன வரும், 72. இந்த 0 போட்டோன்னா 720. அப்போ அடுத்த நம்பர் என்ன நமக்கு, 720. ஓகேயா. If A is equal to 1, B is equal to 2, C is equal to 3, Z is equal to 26, then LCM of HCF is not equal to. இப்போ இந்த கொஷினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2, 3, சியோட வேல்யூ 3 அப்படின்னு இசட்டோட வேல்யூ 26 இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த HCF இருக்குல்ல, இதுக்கு வந்துட்டு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எந்த வேல்யூ வந்துட்டு ஈக்குவலாக இருக்காது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து நம்ம ஆப்ஷன் வச்சு தான் வந்துட்டு இதுக்கு கண்டுபிடிக்கணும். சரியா. இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஏக்கு 1, பிக்கு 2,
சிக்கு 3 இந்த மாதிரி கொடுத்துட்டாங்களா, அப்போ நம்ம வந்து வரிசையாக ஆல்ஃபபெட் எழுதி அதுக்கு 1 2 3 நம்ம போடுறோம். போடும்போது ABCDEF இந்த மாதிரி வந்துருச்சா, இதுக்கு வந்து இசட் வேல்யூ வரைக்கும் எழுதிக்கிறோம். அவங்க என்ன சொன்னாங்க, இப்போ HCF, இந்த HCF வேல்யூக்கு LCM கண்டுபிடிக்கிறோம். LCM கண்டுபிடிச்சி ஆப்ஷனில் போய் எது ஈக்குவல் இல்லை அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கிறோம். சரியா, இப்போ ஹச்சோட வேல்யூ என்ன, 8, அதை எடுத்துக்கிறேன். சியோட வேல்யூ 3, எஃபோட வேல்யூ என்னென்னா 6. இது மூணுக்கும் நான் LCM எடுக்கிறேன். LCM எடுத்தேன் அப்படின்னா வந்துட்டு 8 3 6 இதுக்கு ஃபஸ்ட்டு 3ல் போட்டோம் அப்படின்னா வந்துட்டு 8 1 2 வரும். திரும்பி 2 டேபிளில் போடுறேன். அப்போ என்ன வரும் அப்படின்னா 4 1 1 வரும். இதுக்கு பண்ணோம் அப்படின்னா 3 2 6 6 2 6 4 24 வருதா. அப்போ LCM பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 24 வருது. இந்த 24 வந்துட்டு எது வந்துட்டு இந்த 24 வருதா, எது இந்த ஆப்ஷனில் எது வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு வெறும் எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸோட வேல்யூ வந்துட்டு இங்கே வந்து 24ன்னு கொடுத்துட்டாங்களா, அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சரியா, அடுத்த ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, இ ப்ளஸ் எஸ் கொடுத்துருக்காங்க. ஈயோட வேல்யூ என்ன 5, எஸ்ஸோட வேல்யூ என்ன 19. அப்போ வந்துட்டு 5 + 19 என்ன 24. அப்போ இதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே, எக்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அடுத்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு A + C + H. ஏவோட வேல்யூ என்ன நமக்கு 1, அப்புறம் சியோட வேல்யூ என்னது 3, ஹச்சோட வேல்யூ என்ன 8. இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது, வெறும் 12 தான் வருது. அப்போ இது சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஓகேயா, அடுத்து பார்த்தோன்னா A × C × H. ஏயோட வேல்யூ என்ன 1, சியோட வேல்யூ என்ன 3, ஹச்சோட வேல்யூ 8. அப்போ பார்த்தோன்னா 8 3 24. அப்போ இந்த ஆப்ஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அப்போ இது மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஆன்சர் நமக்கு சி தான். ஓகேயா, உயரம் 4 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 500 சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்க. இப்போ இந்த கொஷினில் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஒரு உருளை இருக்குது, ஒரு சிலிண்டர், அதோட ஹைட் பார்த்தோம் அப்படின்னா வந்து 4 மீட்டர்னு சொல்லிட்டு, அதோட அடிப்பரப்பு, இந்த அடிப்பரப்பு இருக்கா, இது என்ன சொல்லிட்டாங்கன்னா 500 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த வால்யூம் தான் கேட்குறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு உருளை, இதோட ஹைட்டு பார்த்தோன்னா என்ன சொல்லிட்டாங்க 4 மீட்டர்னு சொல்லிட்டு, இதோட அடிப்பரப்போட வேல்யூ 500 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. சரியா, நமக்கு வந்து இப்போ நம்ம சிலிண்டரோட வால்யூம் தான் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா என்ன, πr²H. இதில் நமக்கு ஹச்சோட வேல்யூ 4 மீட்டர்னு இருக்குது. மற்ற ஆரோட வேல்யூ என்னன்னே கொடுக்கல. அதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இப்போ இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, அடிப்பரப்பு. அப்போ இது எப்படி இருக்குது, நமக்கு ஒரு சர்க்கிள், இந்த சர்க்கிள் இருக்குது, இந்த சர்க்கிளோட ஏரியா தான் என்னன்னு சொல்லிட்டாங்க 500 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நார்மலாக நம்ம ஒரு சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன, πr². அப்போ அந்த πr² தான் 500 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த இடத்துல டைரெக்டாக போய் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ πr² வேல்யூ என்ன 500, அதை போட்டுக்கிறேன். ஹச்சோட வேல்யூ என்ன 4 அப்ளை பண்ணியாச்சு. டைரெக்டாக நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். 5 × 4 20, 20 போட்டோம். அப்போ 2000. அப்போ இந்த வால்யூம், இந்த சிலிண்டரோட மொத்த வால்யூம் என்ன அப்படின்னா 2000 மீட்டர் கியூப். A மற்றும் B என்னும் இரு எண்கள் MSTN என்னும் விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் A மற்றும் B இன் மீபோமா எது? இப்போ இந்த கொஷினில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஒரு 2 நம்பர் இருக்குது. அந்த 2 நம்பரை வந்துட்டு AB அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 2 நம்பர் வந்து MSTN அப்படிங்கிற ஒரு ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏக்கும் பிக்கும் நமக்கு LCM எடுத்தோம் அப்படின்னா
எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அதாவது நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷனில் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம இப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த MSTN இருக்கா, ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்களா, அதுக்கு நம்பராக ஒரு வேல்யூ வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இப்போ MSTN வந்து எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா 1:2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு ரேஷியோ எடுத்துகிட்டு அப்போ வந்துட்டு 1:2 ரேஷியோவில் இருந்தால் அப்போ அந்த நம்பர் என்னவாக இருக்கலாம், 1:24 இருக்கலாமா, 24 இருக்கலாம், இல்லை வந்து 36 இருக்கலாம், இல்லை வந்து 48 இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். நம்ம வந்து 24 அந்த 2 நம்பர் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இந்த 24க்கு வந்து LCM எடுக்கிறோம். LCM எடுக்கும்போது நமக்கு வந்துட்டு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து 4 வருது. அப்போ வந்துட்டு நம்மளாக ஒரு வேல்யூ அஷ்யூம் பண்ணிட்டு அதுக்கு வந்துட்டு LCM கண்டுபிடிக்கிறோமா, கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். இப்போ நம்ம 4 ஆப்ஷனில் போய் இந்த வேல்யூவை அப்ளை பண்ணி பார்க்குறோம். எது வந்து 4 வருதோ அதுதான் நமக்கு ஈக்குவல் வேல்யூ. சரியா? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா MA கொடுத்துருந்தாங்களா, MA கொடுத்துருந்தாங்க. அப்போ எம்மோட வேல்யூ நம்ம இங்கே என்னென்னு எடுத்துக்கிட்டோம், 1ன்னு எடுத்தோம். அப்போ ஏயோட வேல்யூ வந்து 2. அப்போ 1 × 2 எவ்வளோ, 2. அப்போ இது ஆப்ஷன் நமக்கு கிடையாது. அடுத்த ஆப்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா NB கொடுத்துருந்தாங்க. என்னோட வேல்யூ என்ன 2, பியோட வேல்யூ 4, அப்போ 8 வருது. அப்போ இதுவும் நமக்கு ஈக்குவல் கிடையாது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா MP கொடுத்துருக்காங்க. இப்போ எம்மோட வேல்யூ என்ன 1, பியோட வேல்யூ 4, அப்போ நமக்கு இங்கே 4 வந்துடுது. அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேயா? அப்போ வந்துட்டு நம்ம இங்கே வந்து 2 நம்பர் ABக்கு LCM எடுக்கும்போது எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் கேட்டாங்க. அப்போ நமக்கு எதா வந்து கரெக்டாக இருக்குது, MP தான் கரெக்டாக இருக்குது. ஓகேயா? ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறான். ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு 1 மாம்பழம் தர வேண்டும். 30 சுங்கச்சாவடிகளை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்கும்? இப்போ இந்த கொஷினில் வந்து என்ன சொல்கிறாங்க, என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒரு மேன் இருக்காங்க. அவர் வந்து பார்த்தோன்னா 3 சாக்கு ஃபுல்லாக வந்துட்டு மேங்கோஸ் வச்சுருக்காரு. அந்த 3 சாக்கில் வந்து ஒவ்வொரு சாக்குலேயும் வந்து 30 மாம்பழம் வச்சுருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 30 டோலை வந்துட்டு கிராஸ் பண்ணி போகிறாரு. ஒவ்வொரு டோல்லையும் வந்துட்டு ஒரு சாக்குக்கு 1 மாம்பழம் அப்படின்னு கொடுக்குறாராம். அப்போனா கடைசியாக 30 டோலையும் கிராஸ் பண்ணிவிட்டு அவர்கிட்ட கடைசியாக எவ்வளோ மாம்பழம் இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து புத்திசாலி மனிதன், இன்டெலிஜென்ட் மேன் அப்படின்னு கொடுத்தனால நம்ம வேறு மாதிரி நார்மலாக போடாமல் வேறு மாதிரி யோசிக்கணும். இப்போ என்ன சொல்லிட்டாங்க, 3 சாக்கு வச்சுருக்காருன்னு சொல்லிட்டாங்களா. 3 சாக்கு வந்துட்டு 3 சாக்கு, அந்த 3 ஒவ்வொரு சாக்குலேயும் வந்துட்டு 30 மாம்பழம்னு சொல்லிட்டாங்க. 30 மாம்பழம்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 30 டோலை வந்து கடக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 30 டோல்ஸை கடக்கிறாருன்னா கடைசியாக எவ்வளோ மாம்பழம் இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, இவர் இன்டெலிஜென்ட் அப்படின்னால ஃபஸ்ட்டு சாக்கில் இருந்தே வந்துட்டு ஒவ்வொரு டோலுக்கும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு டோலை கிராஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு சாக்கிலேருந்தே 3 மாம்பழம் கொடுத்துட்றாரு. 3 மாம்பழம் கொடுத்தாரு அப்படின்னா அவருக்கு ஃபஸ்ட்டு சாக்கு எப்போ காலியாகும், 10 டோல் கிராஸ் பண்ணோடனே அவருக்கு வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு சாக்கு காலி ஆகிடும். அப்படி தானே? மிச்சம் இப்போ எத்தனை டோல்ஸ் இருக்குது அப்படின்னா வந்துட்டு 20 டோல்ஸ் இருக்குது. இதில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ என்ன ஆகிடுது, அவர்கிட்ட ஒரு சாக்கே இல்லை, இப்போ 2 சாக்கு தான் இருக்குது. அப்போ ஒரு சாக்குக்கு 1 பழம் அதான கணக்கு. இவர் வந்து 2 சாக்கு தான் இப்போ இருக்குது அப்படின்னால என்ன பண்ணுறேன்னா 2 பழம் தான் கொடுக்குறாரு. அதையும் வந்து ஒரே சாக்குலேருந்து 2 பழம் கொடுக்குறாரு. ஒரே சாக்குலேருந்து 2 பழம் கொடுக்குறாருன்னா அப்போ வந்துட்டு என்ன, அப்போ வந்து 15, 2 × 15 தான் 13 வருமா. அப்போ 20 டோலில் வந்துட்டு 15 டோல் கிராஸ் பண்ணோன்னே என்ன ஆகிடுது அப்படின்னா வந்துட்டு செகண்ட் சாக்கும் வந்துட்டு காலி ஆகிடுது. இதுவும் காலி ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து கடைசியாக நமக்கு வந்துட்டு இப்போ எத்தனை டோல் இருக்குது, கடைசியாக 5 டோல் தான் இருக்குது. 5 டோல் தான் இருக்குது. இவர்கிட்ட கடைசியாக வந்து இப்போ ஒரே ஒரு சாக்கு தான் இருக்குது.
அப்போ வந்துட்டு ஒரு சாக்குக்கு வந்துட்டு இப்போ ஒரு மாம்பழம், ஒரே சாக்கு தான் இருக்குது அப்படிங்கிறனால இந்த ஒரு சாக்குலேயே வந்துட்டு கொடுத்துட்டு வராரு. அப்போ என்ன, 5 மாம்பழம் தான், 5 டோல் தான் பேலன்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவார், ஒவ்வொரு டோலுக்கும் ஒன்று தான் கொடுப்பாரு. அப்போ அந்த 5 டோலுக்கு 5 மாம்பழம் தான் கொடுப்பாரு. அப்போ 5 டோல் தான் கொடுத்தாருன்னா 30ல் 5 போச்சுன்னா கடைசியாக எவ்வளோ மேங்கோஸ் இருக்கும், 25 மேங்கோஸ் இருக்கும். ஓகேயா? When we write A Z B Y C X to Y B Z A, how many consonants will appear to the left of the vowels? இப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து ஒரு சீரீஸ், அதாவது எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா வந்து AZ BY CZன்னு நம்ம ZA வரைக்கும் எழுதுகிறாங்க. இப்படி எழுதிட்டு நம்ம வவல்ஸ் இருக்குல்ல, வவல்ஸ்னால் என்ன சொல்லுவோம், AEIOU இருக்குல்ல, அந்த வவல்ஸ்க்கு லெஃப்டாக வரக்கூடிய கான்சனண்ட் எத்தனை இருக்கும் அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. அதாவது இப்போ பார்த்தோன்னா இப்படி தான் எழுதிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி AZBYCXன்னு வந்து ZA வரைக்கும் எழுதிட்டு, இப்போ வவல்ஸ் நமக்கு என்னென்ன இருக்குது, AEIOU, இந்த 5 வவல்ஸ் இருக்கா, இந்த 5 வவல்ஸ்க்கும் லெஃப்டாக வந்துட்டு கான்சனண்ட் அப்படின்னா உயிரெழுத்து அல்லாதது வரக்கூடிய அந்த கான்சனண்ட் வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ இந்த சீரீஸில் வந்து நமக்கு எத்தனை உயிரெழுத்து வவல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே ஒரு வவல்ஸ் இருக்கா, ஏ இருக்குது. அந்த மாதிரி இங்கே இ, இங்கே வந்துட்டு இங்கே ஏ, இங்கே இ, இங்கே ஐ, அப்புறம் வந்து இங்கே ஃபஸ்ட்டு சீரீஸ் மட்டும் பார்க்குறோம். இப்போ ஓ, அடுத்து இங்கே யூ. அதே மாதிரி தலைகீழ வந்து இங்கே பார்த்தோன்னா ஏ, இங்கே வந்து இ இருக்குது, இங்கே ஐ, இங்கே ஓ, இங்கே வந்துட்டு யூ இருக்குது. எழுதியாச்சா? இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வவல்ஸ்க்கு லெஃப்டாக வரக்கூடிய கான்சனண்ட்டு. இப்போ இந்த வவல்ஸ் இருக்குது, வவலுக்கு லெஃப்டாக இங்கே இசட் இருக்கா, அப்போ இது வந்திருக்கா, இது 1. அதே மாதிரி இந்த வவலுக்கும் லெஃப்டில் கான்சனண்ட் இருக்குது, இது 2. அப்போ இதுக்கும் வந்து 3, இது வந்து 4, இதுக்கும் லெஃப்ட்லேயும் கான்சனண்ட் வந்திருக்கு 5, இதுக்கு லெஃப்ட்லேயும் வந்திருக்கு 6, இதுக்கு லெஃப்ட்லேயும் இந்த ஐக்கு லெஃப்டில் இந்த எஸ் வந்திருக்கா, அப்போ 7. அதே மாதிரி யூக்கு லெஃப்டில் எஃப் வந்திருக்கு, அப்போ 8. ஈக்கு லெஃப்டில் டபிள்யூ வந்திருக்கா, அப்போ 9. இங்கே ஏழுக்கு லெஃப்டில் எதுவுமே வரல, அப்போ மொத்தம் எத்தனை வந்திருக்கு அப்படின்னா 9 தான் நமக்கு ஆன்சர். 3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் 7 நாட்களில் 3780 சம்பாதிக்கின்றனர். 11 ஆண்கள் மற்றும் 13 பெண்கள் சேர்ந்து 8 நாட்களில் 15040 சம்பாதிக்கின்றனர் எனில் 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாட்களில் 12400 சம்பாதிப்பர்? இப்போ இந்த கொஷினில் பார்த்தோன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 3 மென்னும் 4 உமனும் சேர்ந்து 7 நாட்டில் வந்துட்டு 3780 வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னும், இதே வந்து 11 மென்னும் 13 உமனும் சேர்ந்து 8 நாளில் 15040 சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 7 மென்னும் 9 உமனும் சேர்ந்து 12400 எத்தனை நாளில் வந்துட்டு சம்பாதிப்பாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு எழுதியாச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதான் இப்போ வந்து 3 மென்னு 4 உமனும் சேர்ந்து 7 டேஸில் 3780 சம்பாதிக்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு டேட்டா. செகண்ட் டேட்டாவும் நம்ம எழுதிட்டோம். தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 7 மென்னும் 9 உமனும் சேர்ந்து எத்தனை டேஸில் வந்துட்டு 12400 சம்பாதிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க டேட்டா வச்சுட்டு இவங்க 1 டேவோட சேலரி எவ்வளோ அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ வந்துட்டு 7 டேஸில் தான் வந்துட்டு இவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, 3780 சம்பாதிக்கிறாங்க. அப்போ 1 டேனா டிவைடட் பை 7ன்னு போடுவோமா? அப்போ ஃபஸ்ட்டு 3 மென்னும் 4 உமனும் சேர்ந்து 1 டேக்கு வந்துட்டு 540 வந்து சம்பாதிக்கிறாங்க. சரியா?
அதே மாதிரி அடுத்த டேட்டாவும் நம்ம எடுத்துக்கிறோம். இவங்க வந்து 8 டேஸில் வந்துட்டு 15,040 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அப்போ 1 டேக்குனா டிவைடட் பை 8 போடுவோமா? போட்டோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து 1880 கிடச்சிருச்சு. அதை வந்துட்டு 2 ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நமக்கு என்ன எம் என்ன டபிள்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஈக்குவலாக ஏதாவது ஒரு வேல்யூவை மாற்றுவோமா? அதனால் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வந்துட்டு 11ஆல் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். செகண்ட் ஈக்குவேஷனில் வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இது ரெண்டும் 33ன்னு மாறுமா? ஃபஸ்ட்டு மென்னு அதை நான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 11ஆல் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு 33 men 44 women இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. அதே மாதிரி நான் செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் 3ஆல் பண்ணுறேன். பண்ணோம் அப்படின்னா வந்து சிம்பிள் சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். 44ஐயும் 39ஐயும் மைனஸ் பண்ணால் 5 women கிடச்சிரும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுனா 300 கிடச்சிரும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த 5யும் 300ஐயும் கேன்சல் பண்ணோன்னா 60. அப்போ உமன் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 60 உமன் கிடச்சிது. இந்த 60 உமனை போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி மென் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து W is equal to 60யா, அதை நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 3 men + 4 × 60. 4 × 60 என்ன? 240. இதை இங்கே போட்டுடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது அந்த பக்கம் கொண்டு அப்போ 540 - 240 எவ்வளோ? 300 கிடைக்கும். இந்த 3யும் இதையும் கேன்சல் பண்ணோன்னா நமக்கு 100 கிடைக்கும். அப்போ வந்துட்டு மென்னு வந்து 100 அப்படின்னும் உமன் வந்து 60 அப்படின்னும் கிடச்சிருது. இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 7 men 9 women இங்கே போய் அப்ளை பண்ணி அவங்களோட 1 day சேலரி என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வந்து எடுத்துக்கிட்டாச்சா? இதில் போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மென்னோட வேல்யூவும் உமனோட வேல்யூவும் நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது இங்கே என்ன 700 + 540 இதை ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 1240. இந்த 1240ங்கிறது 7 men 9 womenோட 1 day சேலரி. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா எத்தனை டேஸில் வந்துட்டு இந்த 12,400 ரூபா சம்பாதிப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இந்த வேல்யூ கூட நம்ம எவ்வளோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இது கிடைக்கும் 10ஆ. அப்போ 12,400 ரூபா சம்பாதிக்க அவங்களுக்கு எவ்வளோ டேஸ் ஆகுது? 10 days ஆகுது. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? 10 days. 1 cube + 2 cube + 3 cube + k cube is equal to 72900 எனில் 1 + 2 + 3 + k இன் மதிப்பு காண்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு கியூபிக் சீரீஸோட வேல்யூ வந்து கொடுத்துட்டு நார்மல் சீரீஸோட வேல்யூ தான் நம்ம கேட்டிருக்காங்க. இது வந்து சிம்பிள் தான். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு கியூபிக் சீரீஸோட ஃபார்முலா என்னது? நமக்கு தெரியும் n × n + 1/2 தி ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஒரு கியூபிக் சீரீஸு. இதோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்துட்டு 72900 கொடுத்துட்டு நார்மல் சீரீஸோட வேல்யூ தான் நம்ம கேட்டிருக்காங்க. இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணலாம்? இது இதுன்னு கொடுத்துட்டாங்களா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஹோல் ஸ்கொயரை வந்து இந்த சைடு ரைட் சைடு கொண்டு போகிறேன். அப்போ ஹோல் ஸ்கொயர் இங்கிட்டு போகும்போது என்ன போகிறோம்? ஸ்கொயர் ரூட்டில் போகும். அப்போ வந்துட்டு இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 72900. இப்போ வந்து 729 வந்து ஸ்கொயர்லேருந்து வெளியே எடுத்தேன்னா 27. 2 0க்கு ஒரு 0 எடுத்துக்கிறேன். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? 270. டைரெக்டாகவே கிடைச்சிரும். அவ்வளோதான். கித்தானை கொண்டு 700 சென்டிமீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க. இப்போ இந்த கொஷினில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்துட்டு ஒரு கித்தான் துணி இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை சுருட்டி ஒரு கோன் ஷேப்பில் வந்து ஒரு டென்ட்டாக வந்துட்டு கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த கோன் வடிவத்தில் பண்ணுறாங்களே இதோட ஆரம் வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 700 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதோட உயரம் வந்துட்டு 24 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு இந்த கித்தான் துணியோட அகலம் வந்துட்டு 4 மீட்டர்னு சொல்லிவிட்டு இதோட லென்த் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகேயா? இப்போ நம்ம கொடுத்துருக்க டேட்டா வச்சுட்டு
இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க கித்தான் துணியோட லென்த்து தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு கொடுத்துருக்க டேட்டா வந்து எழுதியிருக்கோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு கித்தான் துணியோட லென்த்து தான் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு கோனோட ஹைட்டு கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க அந்த கித்தான் இதை தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுருட்டி இந்த டென்ட்டை அப்படி மாற்றுறோம். சரியா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இதோட ஏரியாவும் இதோட கர்வ்டு சர்ஃபேஸ், அதாவது நம்ம கீழே வந்துட்டு டென்ட்டில் எதுவுமே இருக்காது, அப்படி தானே? அப்போ இங்கே மேலே மட்டும்தான் இருக்கும். இதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் நம்ம கித்தான் துணியோட ஏரியாவும் ஈக்குவலாக இருக்குமா? அதுதான் என்ன பண்ண போகிறோன்னா ஈக்குவல் பண்ணி இதோட லென்த்தை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேயா? இப்போ வந்து இந்த கித்தான் துணியோட லென்த்து வந்து கொடுத்துட்டாங்க. லென்த்து தான் கேட்டிருக்காங்க, பிரெத்து கொடுத்துட்டாங்க. இப்போ இதோட வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன? கோனோடது πr/L. நமக்கு பை தெரியும். ஆர் வேல்யூ வந்துட்டு இங்கே 700 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. எல் வந்துட்டு நமக்கு வேணும். இப்போ எல் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? L² = h² + r². இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நம்ம எல் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஹச்சோட வேல்யூ 24 கொடுத்துட்டாங்க. ஆர் பார்த்தோம் அப்படின்னா 700 சென்டிமீட்டர்னு கொடுக்குறாங்க. மீட்டரில் மாத்திரக்கு நம்ம 7 மீட்டர் பார்த்தோம். இப்போ 24 ஸ்கொயர் பண்ணால் 576, 7 ஸ்கொயர் பண்ணால் 49, ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 625 கிடைக்கும். இது வந்து L² தான் 625 அப்படின்னா எல்லோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 25. அப்போ எல் நமக்கு கிடச்சிடுச்சு. இப்போ டைரெக்டாக போய் ஃபார்முலாவில் நான் அப்ளை பண்ண போகிறேன். அப்போ வந்து இந்த எல் தான் நமக்கு வேணும். இந்த பி வந்துட்டு 4 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, அதை அப்ளை பண்ணிட்டேன். பையோட வேல்யூ 22/7. இந்த ஆரோட வேல்யூ 7 போட்டுட்டேன். எல்லோட வேல்யூ 25. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 டேபிள் எதாவது கேன்சல் பண்ணால் இங்கே 11 வரும். அப்போ 11 × 25 275. இங்கே ஒரு எல், இங்கே ஒரு 2 இருக்கும். அப்போ L × 2 = 275 வருமா? இந்த 2 வந்துட்டு திரும்பி நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா பாயிண்டில் 137.5 மீட்டர் தான் இந்த கித்தான் துணியோட லென்த்து. ஓகேயா? 2 3 5 9 x 33 y என்ற தொடரில் x + yயின் மதிப்பென்ன? இப்போ இந்த கொஷனில் வந்துட்டு நமக்கு ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு நடுவில் 2 நம்பரை விட்டுட்டு அந்த 2 நம்பரை ப்ளஸ் பண்ணால் என்ன அப்படின்னு தான் வந்து நமக்கு கேட்குறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு சீரீஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 3 5 9 x 33 y அப்படின்னு கொடுத்துட்டு இந்த 2 நம்பர் விட்டுட்டாங்க, அந்த 2 நம்பரை ப்ளஸ் பண்ணால் தான் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்களேன், எல்லாத்துக்கூடையும் இப்போ 2 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வருது? 4. அந்த 4 கூட 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 வருது. ஓகேயா? செகண்ட் டேர்ம் வந்துருச்சா? அதே மாதிரி செகண்ட் டேர்ம் கூட 2 மல்டிப்ளை பண்ணுறோம், 6 வருது. அந்த 6 கூட 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு 5 வந்துடுது. தேர்ட் டேர்ம் வந்துருச்சா? அதே மாதிரி தேர்ட் டேர்ம் கூட 2 மல்டிப்ளை பண்ணுறோம். 2 மல்டிப்ளை பண்ணால் 10 வந்துருச்சு. 10 கூட 1 மைனஸ் பண்ணால் 9. ஃபோர்த்து டேர்ம் வந்துருச்சு. இதே மாதிரி ஃபோர்த்து டேர்ம் 9 கூட 2 மல்டிப்ளை பண்ணோன்னா 18 வருது. 18 கூட 1 மைனஸ் பண்ணால் 17. இந்த டேர்ம் நம்ம கொடுக்கல, அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூவை 17 அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரியா? அப்புறம் என்ன சொல்கிறோம்? இந்த 17 கூட 2 மல்டிப்ளை பண்ணோம். 2 மல்டிப்ளை பண்ணால் 34 வந்துருச்சு. எப்பயும் மாதிரி நம்ம 1 கூட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 33. இந்த டேர்ம் வந்துருச்சா? திரும்பி 33 கூட 2 மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் 66 வந்துருச்சு. அது கூட 1 மைனஸ் பண்ணால் 65. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா 65 இருக்கும். இப்போ இது 2 ப்ளஸ் பண்ணால் தான் என்ன நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ 17 + 65 என்ன? 82. அப்போ ஆன்சர் நமக்கு 82. ஒருவர் ரூபாய் 2000ஐ 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஒரு ஆண்டு முடிவில் ரூபாய் 1000ஐ திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்?
இப்போ இந்த கொஷினில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒருத்தவர் வந்து 2000 ரூபாய் வந்துட்டு கடன் வாங்குறாரு. 6% தனி வட்டிக்கு 2 வருஷத்துக்கு வாங்குறாரு. ஆனால் அவர் வந்து ஃபஸ்ட் இயர் முடிவுலேயே வந்துட்டு 1000 ரூபாய் வந்துட்டு திருப்பி கொடுத்துட்டாரு அப்படின்னா, அவர் கடன் அடிக்க 2வது வருஷம் மொத்தமாக எத்தனை ரூபாய் கொடுப்பாரு அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. இப்போ பார்த்தோன்னா நமக்கு என்னென்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இவர் வந்து 2000 ரூபாய் வந்துட்டு வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்களா. 2000 ரூபாய் வாங்குறாரு, 6% வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்குறாரு. ஆனால் ஃபஸ்ட் இயர் முடிவில் வந்துட்டு எவ்வளோ 1000 ரூபாய் வந்து திருப்பி கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி கொடுத்துட்றாங்க. இப்போ எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஃபார்முலா என்ன, PNR/100. ஓகேயா. இப்போ அதை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட் இயர் வந்துட்டு 2000 ரூபாய், ஃபஸ்ட் இயர் ஒரு இயர் அப்படிங்கிறனால 1 போட்டுக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் வந்து 6 போட்டுறோம், டிவைடட் பை 100. அப்போ ஃபஸ்ட் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருதுன்னா 120 ருபீஸ் வருது. அப்போ அவர் மொத்தமாக எவ்வளோ கொடுக்கணும், ஃபஸ்ட் இயர் முடிவில் வந்துட்டு 2120 ரூபா கொடுக்கணும். அவர் ஆனால் 1000 ரூபா கொடுத்துறாரு. கொடுத்தனால என்ன ஆகுது அப்படின்னா 1120 ரூபா தான் அவருக்கு செகண்ட் இயருக்கு வந்து அவ்வளோதான். பிரின்சிபல் அமௌண்ட்டில் வந்துட்டு அவருக்கு என்ன ஆகிடுது, 1000 ரூபா வந்துட்டு கம்மி ஆகிடுது. 1000 ரூபா தான் வந்துட்டு இப்போ அவர் கொடுக்குறதே. இப்போ ஃபஸ்ட் இயரில் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது, 120 இருக்குது. அதை அவர் கொடுக்கல, 1000 ரூபா மட்டும்தான் கொடுத்துருக்காரு. நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒவ்வொரு இயரும் வந்துட்டு அடுத்தடுத்த இயருக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணிக்க மாட்டோம். பிரின்சிபல்லேருந்து திரும்பி பிரின்சிபலை மட்டும்தான் வந்துட்டு நெக்ஸ்ட் இயரு. இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டையும் வந்துட்டு பிரின்சிபல் கூட சேர்த்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும். இதில் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ண மாட்டோம், அப்படி தானே. அப்போ இதில் ஒரு 120 ருபீஸ் வந்து அவர் கொடுக்கணும் ஃபஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும். இப்போ செகண்ட் இயர் திரும்பி இவர் வந்துட்டு 1000 ரூபா கொடுத்துட்டாரா. இப்போ 1000 ரூபா தான் இருக்குமா. அந்த 1000 ரூபாய் இன்ட்டு 1 இயர்னால 1, இன்ட்ரெஸ்ட் வந்து 6ன்னு போட்டு 100 போட்டு நான் கண்டுபிடிக்கிறேன். 100 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 60 ருபீஸ். அப்போ செகண்ட் இயருக்கு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்னா 60 தான் வரும். அப்போ டோட்டல் அமௌண்ட்னா பிரின்சிபல் கூட இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1060 வந்துட்டு அவர் செகண்ட் இயர் தரணும். சரியா. அவங்க இப்போ என்ன கேட்குறாங்க, 2 வருஷம் முடிவில் வந்து அவர் மொத்தமாக எவ்வளோ கொடுப்பாரு அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ செகண்ட் இயரில் 1060, ஃபஸ்ட் இயரில் வந்துட்டு 1000 கொடுத்துட்டாரு, 120 தான் பேலன்ஸ். அப்போ அந்த 120 ரெண்டையும் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 1180. அப்போ 2 வருஷம் முடிவில் வந்து அவர் மொத்தமாக எவ்வளோ காசு கொடுப்பாருனா 1180 ரூபா கொடுப்பாரு. ஓகேயா. விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி வீதத்தில் ரூபாய் 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி வீதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஓராண்டின் லாபம் என்ன? இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, விக்னேஷ் அப்படிங்கிறவங்க 10,000 ரூபாய் 4% வட்டிக்கு 2 வருஷத்துக்கு வந்து வாங்குறாரு. விக்னேஷ் வாங்கி சஞ்சய் கிட்ட 2% வந்து வட்டி இன்க்ரீஸ் பண்ணி 6%க்கு வந்துட்டு கடனாக கொடுக்குறாரு. அப்படி கொடுத்தாரு அப்படின்னா 1 இயர் முடிவில் வந்துட்டு எவ்வளோ லாபம் கிடைக்கும். இதெல்லாமே நமக்கு 2 இயர்னு கொடுத்துட்டு கொஷினில் என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1 இயருக்கு ஓராண்டின் லாபம் கேட்குறாங்க, பெர் இயர். இதை நம்ம கரெக்டாக பார்த்து செய்யணும். ஓகேயா. இப்போ வந்து என்னென்ன கொடுத்துட்டாங்க, விக்னேஷ் வந்துட்டு 10,000 ரூபாய் கடன் வாங்குறாரு. 2 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தோன்னா இவர் 4% தான் வாங்குறதே, ஆனால் கொடுக்குறது 6 வருஷம். நம்ம வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னது, இன்ட்ரெஸ்ட் வந்து இயர் மாறாது. அதனால் நமக்கு ஒரு பெர் இயருக்கு கேட்குறாங்க அப்படிங்கிறனால நம்ம பெர் இயருக்கே கண்டுபிடிச்சிக்கிறோம், 1 வருஷத்தையே கண்டுபிடிச்சிடும். ஓகேயா. இப்போ இவர் என்னது 10,000 வாங்குறாரு. ஃபஸ்ட்டு விக்னேஷோடது போடுறேன்னா அவர் என்ன வாங்குறாரு, 10,000 ரூபாய் 1 வருஷத்துக்கு 4% வட்டி பை 100. நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ வருது, 400 ரூபாய் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வருது. இதே வந்து இவர் அடுத்து சஞ்சயோடதை பார்த்தோன்னா அதே 10,000 1 வருஷத்துக்கு 6% வட்டிக்கு. இதை நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 600 ரூபா என்னது இன்ட்ரெஸ்ட் வருது. அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட்டோட எவ்வளோ கெயின், அதாவது லாபம் தானே கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து 2ஐயும் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 200. அப்போ விக்னேஷ்க்கு வந்து 1 வருஷத்துக்கு வந்துட்டு எவ்வளோ ரூபாய் லாபம் அப்படின்னா 200 ரூபாய் லாபம். இதே வந்துட்டு
2 வருஷத்துக்கு, இது எல்லாமே 2 வருஷத்துக்குரிய டிரான்சாக்ஷன் தானே. இதே 2 வருஷத்துக்கு கேட்டிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம 400ன்னு போட்டிருப்போம். இவங்க 1 வருஷத்துக்கு அப்படின்னு கேட்டனால 200 ரூபாய். ஓகேயா? ரமிளா கூறுகையில், எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகனான ராமன் ராகவியின் தந்தை. ரமணி ராகவியின் சகோதரி என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு? ரீசனிங் டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. கொஸ்டினை ரீட் பண்ணி புரிகிற மாதிரி டயக்ராம் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ரமிளான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுடைய மாமனார் ராமநாதன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே மாமனார்னு சைடில் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ராமநாதனுக்கு ஒரே ஒரு மகன் கொடுத்துருக்காங்க. அவர் பேர் ராமன். நெக்ஸ்ட்டு ராகவியின் தந்தைன்னு சொல்லிட்டு ராமனை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ராகவியின் சகோதரி ரமணின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா டைரெக்டாக நமக்கு கொடுக்கல. ராமனுடைய மகள் தான் ரமணி அப்படின்னு கொடுக்கல. இந்த மகள் மட்டும் கொடுத்துட்டு ராகவியின் சகோதரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ராமநாதன் ரமணிக்கு என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஒரே ஒரு மகன் ராமன், ராமனுடைய மகள் ராகவின்னு கொடுத்துருக்காங்க. ராகவிக்கு சகோதரி ரமணினா அப்போ ரமணி யாருன்னா ராமனுடைய மகள் தான் ரமணி. அப்போது ராமநாதனுக்கு என்னவா வேணும் அப்படின்னா தன்னுடைய மகனுடைய மகள், அப்போது பேத்தின்னு வேணும். பேத்தி தான் ஆன்சர்.